எனக்கு கொடுத்துருக்கிறதான வார்த்தை 4வது வார்த்தை 27 மத்தேயு 27:46. தேவனுக்கு உண்டான நெருக்கத்தில் தேவனை கூப்பிடுகிறார். அப்போது அந்த 27:39 படிங்க. நாற்பத்தொன்று. முப்பத்தி ஒன்று. இப்படியா இவங்கெல்லாம் கடவுளை பரியாசம் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் யார் தெரியுமா? தேவனோடு கூட இருந்து அவருடைய அற்புதங்களையும் அவருடைய அதிசயங்களையும் அவருடைய அடையாளங்களையும் பார்த்தவங்கள் அவங்கெல்லாம். ஏசப்பா அவங்க அவ்வளோ அதிசயம் செய்தும் ஆண்டவர் அந்த சிலுவையில் தொங்கும் போது அவர் மற்றவங்களுக்கு போல் ஆண்டவர் இவங்களெல்லாம் ஆண்டவரே எனக்கு யாராவது உதவி செய்வாங்களா என்று அவர் நோக்கி பார்க்காம தன்னுடைய தேவனை நோக்கி அவர் கதறுகிறார். அப்போ அந்த வேலையில் இவங்கெல்லாம் இப்படி பரியாசம் பண்ணும்போது தேவன் அந்த பாஷையை மாற்றி சொல்லுகிறார். ஏலி ஓலி லாவா சபக்தானி என்று சொல்லுகிறார். அப்போ அந்த நேரத்தில் இவன் எலியாவை கூப்பிடுகிறாரோ, இவர் எலியா காப்பாற்றட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அவர்களை பரியாசம் பண்ணுகிறார். நம்ம கூட இந்த வார்த்தையை கொண்டு நம்ம என்ன ஒன்று நம்மளுக்கு தெரிகிறதுன்னா, நம்மளுக்கு வருகிறதான போராட்டங்கள் நிந்தைகள் அவமானங்கள் வரும்போது நம்ம யாரையும் குறை சொல்லாமல் யாரிடமும் நம்ம போய் ஆறுதல் தேடாமல் நம்மளை தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் நம்ம இருக்கணும். ஆண்டவர் அப்படியாய் ஒவ்வொரு இந்த நேரத்தில் நம்ம இந்த நேரத்தில் நம்ம தேவனை நோக்கி கூப்பிட்டா மாத்திரம்தான் இந்த இடத்துல நம்மளுக்கு விடுதலை கிடைக்கும். மனுஷரால் நம்மளுக்கு விடுதலை கிடைக்காது என்று உணர்ந்திருந்தார் அவர். அப்படியே ஒரு இப்போ இந்த சங்கீதக்காரன் கூட எல்லாத்தையும் இடுக்கங்கள் நேரத்திலும் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார் இருந்தார். யோவான் 16:32. அப்போ தேவன் இவர் எப்போதும் சொல்லுவார், தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இப்போ தேவனே இவரை கைவிட்டாரா அப்படின்னு சொல்ல போனால் அந்த பாஷை மாற்றி அவர் கூப்பிடுகிறார். ஏலி ஏலி லாபாங் சபக்தானி என்று சொல்லுகிறார். அப்போ அவங்களுக்கு அந்த பாஷை புரியலை. அவங்களுக்கு தேவன் அந்த நேரத்தை கூட பிதாவை விட்டு கொடுக்காமல் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லாமல் இல்லை ஏலி ஏலி லாபா சபக்தானி என்று சொல்லுகிறார். அப்படியே நம்ம வாழ்க்கையில் வரும் போராட்டத்துக்கும் நிந்தைக்கும் அவமானக்கும் விடுவிக்கிறவர் யாருன்னா நம்ம தேவனால் மாத்திரம்தான் முடியும். நம்ம வாழ்க்கையில் கூட இந்த உலகத்துக்கு ஒளியாய் வந்தேன் என்று சொன்னார். இருளின் போர்வையை அவர் நம்மளுக்காக போர்த்தி கொண்டார். அவர் வானம் கொள்ளாத தேவன் நம்மளுக்காய் மனிதனாய் இந்த பூலோகத்தில் வந்தார். நம்ம பாடுகள் நம்மளுடைய கஷ்டங்கள் கண்ணீர் கவலைகளை மாற்றுவதற்காக நம்ம ஒவ்வொரு வேலையிலும் நம்ம குடும்பத்திலும் நம்ம போராட்டத்தின் மத்தியிலும் நம்மளுக்கு நிந்தை வரும்போதும் நம்மளுக்கு அவமானங்கள் வரும்போதும் நம்மளை மற்றவர் நிந்தித்து பேசும்போதும் நம்ம மற்றவங்களை ஆண்டவரே இந்த குடும்பத்தை என்னால் நடத்த முடியலையே ராஜா, என்னால் முடியாத ஒரு சூழ்நிலையில் தேவனை நோக்கி நம்ம கூப்பிடுகிற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருக்கும் இருக்கும்போது ஆண்டவர் இந்த சிலுவையில் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம பின்பற்ற முடியாது. ஆனாலும் நம்ம தேவனுடைய துணையை கொண்டு அவர் சித்தத்தை எப்படி நிறைவேற்றுவதற்காக அவர் இந்த பூமிக்கு வந்தார். அதே போல் நாமும் அவருடைய துணையை கொண்டு மாத்திரம்தான் நம்ம இந்த உலகத்தில் வாழ முடியும். இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் கடவுளோட கிருபை தயவு இரக்கம் இருந்தால் மாத்திரம்தான் நம்மளால்
இங்கே வாழ முடியும். அப்படி இருக்கும்போது நம்ம ஒவ்வொரு காரியத்துக்கும், ஒவ்வொரு பிரச்சனைக்கும், ஒவ்வொரு போராட்டத்துக்கும் நம்மளால் முடியாத சூழ்நிலை, நம்மளுக்கு பலவீனமும், நம்மளை எல்லா பாடு உபத்திரத்துக்கு மத்தியிலும் நம்ம தேவனை நோக்கி கூப்பிடுகிறதான ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில் இருக்குமானால், தேவன் துணையை கொண்டு நம்மளால் செய்ய முடியாது, தேவன் துணையை கொண்டு மாத்திரம்தான் செய்ய முடியும். இயேசப்பாவே தேவனுடைய துணையை கொண்டு தான் இந்த பூலோகத்தில் அவர் சித்தத்தை செய்ய வந்தார். அதே போல் நாம்ளும் அவருடைய துணை இருந்தால் மாத்திரம்தான் இந்த உலகத்தில் நம்ம வாழ, இந்த உலகத்தில் போராட்டத்தை ஜெயிக்கவும், இந்த உலகத்திலையும் இந்த நம்ம குடும்பத்திலையும் எல்லாவற்றையும் செய்யவும். என்னால் முடியாத சூழ்நிலை, என் பலவீனங்கள் என்னை தாக்கும் போதும், என் பிள்ளைகளை எப்படி நான் சரி செய்வது, என் பிள்ளைகளுக்கு எதிர்காலம் எப்படி என்று நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் கவலைப்படும் போதும் நம்ம தேவனை நோக்கி கூப்பிட்டால் மாத்திரம்தான் நம்மளுக்கு அந்த அதை தாண்டி செல்லுகிறதான பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் எல்லாம் செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவன் நம்மளுக்காக இருளின் போர்வையை போர்த்து கொண்டவர், மானிடனாய் அவர் நம்மளுக்காக ஜீவன் தந்து மனிதனாய் இந்த பூலோகத்தில் வந்தவர். ஆண்டவர் அவருடைய துணையை கொண்டு நம்ம எல்லாவற்றையும் செய்யறதுக்கு அவர் துணை நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் கழித்தால் மாத்திரம்தான் நம்ம இந்த உலகத்தை நம்ம மேற்கொள்ளவும், நம்ம எல்லாவற்றையும் கடந்து செல்லவும், அதுக்கான பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கடவுளால் மாத்திரம்தான் நம்மளுக்கு தர முடியும். கடவுள் இந்த வார்த்தையை கொடுத்தார், பேச செய்த கிருபைக்காய் அவருக்கு கோடான கோடி நன்றி.